காலையில் டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் பக்கம் அப்படியே போனேன். இப்போ தினமும் மழை பெய்யறதுனால கொஞ்சம் எல்லாம் ஈரமாக இருந்தது. ரோடெல்லாம் வயல் எல்லாமே ஈரம் சகதியாக இருந்தது. வண்டி ஓரமாக நிறுத்திட்டு வாய்க்கால் பார்க்குறப்ப மழை பெஞ்சதுனால செந்தண்ணி வாய்க்கால் ஃபுல்லாக அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. சரி, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு சரி கொஞ்சம் ரிலாக்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் இந்த ரோட்டில் அப்படியே ஓரமாக கொஞ்சம் நம்ம நடக்கிறது. அப்படி நடந்துட்டு போகிறதுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு காக்காலாம் இன்னமும் எடுத்து அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. அது என்னென்னு பார்க்குறப்ப பாம்பு அடிபட்டு கிடந்தது. சரி கொஞ்சம் நேரம் வாக்கிங்லாம் அப்படி போயிட்டு சரி கொஞ்சம் தூரம் அப்படியே டூ வீலரில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே தான் ஒரு தூரத்தில் ஒரு வயலில் ஆடு மேய்க்கிற கும்பல் அப்படியே இருந்தாங்க. இந்த மழை ஈரத்தில் இந்த சதன்னு வயலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு அப்படி போனேன். இன்னொன்று ஆட்டுப்பால் கிடைச்சாலும் வாங்கிட்டு வரலாங்கிற ஐடியாவில் தான் போனேன். இந்த மழை ஈரத்துலலாம் ஆடுகள்லாம் பாவம் குளிரில் நடுங்கிட்டு இருந்தது. அதுவும் இந்த குட்டி ஆடுகள்லாம் ரொம்பவே அந்த சேத்துல சகதியில் கஷ்டப்பட்டுட்டு நடக்க முடியாமல் இருந்துச்சு. ஆட்டுக்கார் ஆட்டை விரட்டி பார்த்தார் வேறு பக்கம் மேயறதுக்கு. அந்த மழை ஈரத்தில் அப்படியே ஆடுகளாம் நகர முடியாமல் நின்றுது. சரி, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறப்ப அந்த ஈர வயலில் பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. இந்த நாய்க்கு சாப்பாடு வச்ச தட்டுலாம் மழையில் நனைஞ்சிருந்தது. அந்த ஈரத்துலேயே அடுப்பு பற்ற வச்சுருந்தார். இந்த ஆட்டுப்பாலில் தான் காலையில் டீ வச்சு குடிப்பாங்களாமா. சரி, இந்த நாய் குளிர் தாங்க முடியாமல் இந்த எரியிற அடுப்புக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே குளிர் காய்ஞ்சிட்டு இருந்து சரின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டேன்.